ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஷர் பாலாடியோ. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மே ஜூன் 2024க்கு எல்லா யூஜி கோர்சஸ்க்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஜி கோர்சஸ்க்கு இன்னும் கொடுக்கல, உடனே இன்னைக்கே கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஸோ அது வந்தோடனே நம்ம சேனல் வீடியோவாக வரும். ஸோ ஆல் யூஜி கோர்சஸ், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ எல்லா கோர்ஸ் யூஜி கோர்ஸுக்குமே செமஸ்டர் எக்ஸாம், ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்போ அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒரு 6:35க்கு தான் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த டீட்டெயில் ஃபுல்லாக லைவ் டெமோவாக பார்த்துக்கலாம். அதனுடைய அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் உங்கள் மேஜர் என்னவோ அதுக்குண்டான டைம் டேபிளை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் காலேஜ்லேயும் சொல்லுவாங்க, சில காலேஜ் இப்போ லீவில் இருக்குது. அதனால நீங்கள் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா? ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரியும், b-u.ac.in அப்படிங்கிறது. அதை போனீங்கன்னா ஃபிளாஷ் நியூஸில் ஃபஸ்ட்டு ஃபிளாஷ் நியூஸே அதுதான். ஓகேவா? அஃபிலியேட்டட் காலேஜஸ் மே ஜூன் 2024 யூஜி எக்ஸாமினேஷன்ஸ் டைம் டேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபிளாஷ் நியூஸில் இருக்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். பிஏ டைம் டேபிள், பிகாம் கோர்சஸ் டைம் டேபிள், பிஎஸ்சி கோர்சஸ் டைம் டேபிள் 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிஎஸ்சி கோர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ 2 பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு உண்டான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நாம இது ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்க்குலர்னு இருக்கு. சர்க்குலர் காலேஜ் அஃபிஷியல் பர்பஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டாம். அதனால லாங்குவேஜ் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டைம் டேபிள் வந்துடும். இது எல்லா டைம் டேபிளுமே ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை நேர் பண்ணியும் போட முடியல. அதனால நான் அப்படியே கொடுக்குறேன், லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் 4th செமஸ்டருக்கு உண்டான லாங்குவேஜ் 15/5, அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம், இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்னுடைய ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாம் மே 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த தமிழ் 4 அப்படிங்கிறது ரெகுலர் பேப்பர், செகண்ட் இயருக்கு உண்டான தமிழ் 4. அது காமன் டு ஆல் யூஜி கோர்சஸ், எல்லா யூஜி கோர்சஸுக்கும் இப்போ செகண்ட் இயர்லயே தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் சப்ஜெக்ட் கொண்டு வந்ததுனால அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. மே 15ல் தமிழ் 4 இருக்கு. அதுக்கப்புறம் மே 16 அப்படின்னு வரிசையா எக்ஸாம் இருக்கு. ஸோ லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு எல்லாமே டைம் டேபிள் இதில் கொடுத்துருக்காங்க. லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லா டவுன்லோட் ஆகணும். லாங்குவேஜஸ் மட்டும் 10 பேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்தது நீங்க போனீங்கன்னா எங்க கிளிக் பண்ணிக்கலாம். பிஏ கோர்ஸ் பார்க்கணும்னா பிஏ கோர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஆல் பிஏ கோர்சஸ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், இது மாதிரி பிஏ சைக்காலஜி, பிஏ சோசியாலஜி, இது மாதிரி யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் பிஏல இருக்கோ அந்த பிஏ கோர்சஸ்க்கு நான் டைம் டேபிள் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவருடைய மேஜர் பாத்தீங்கன்னா 25 அல்லது 22/5ல கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஓகேவா? டைம் டேபிள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் லிங்கையும் நான் கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து பிகாம் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. பிகாம்லேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இருக்கு. இப்போ பிகாம் கோர்ஸை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டைம் டேபிள் பிகாம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் பிகாம் கோர்சஸ்க்கு உண்டான டைம் டேபிள் வந்துடும். இது பிபிஏவுக்கு இருக்கு, பிபிஏ, பிகாம் எல்லாமும் ஒன்றிலே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 97 பேஜஸ் இருக்கு. ஓகேவா? 97 பேஜஸ்ல டைம் டேபிள் இருக்கு. நீங்க எந்த பேட்ச், அதே மாதிரி எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, அது நமக்கு சூட்டபிளான்னு பார்த்துக்கோங்க. ஒரே டைட்டில் வேற வேற கோர்ஸ் கூட இருக்கும். உங்க கோர்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. சைட்ல பாருங்க, கொஸ்டின் பேட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் கால் இங்கே பேட்ச் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த பேட்சை பொறுத்து தான் நீங்க உங்க டைம் டேபிள் கரெக்டா பார்க்கணும். 2021 2020 அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ அப்ளை ஆகும். இது பாத்தீங்கன்னா 16 to 19 2016ல ஜாயின் பண்ணி 2019ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க சேம் சப்ஜெக்ட் தான். ஆனா கொஸ்டின் பேப்பர் வேற. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் கோடு இருக்கு. அப்புறம் 2020ல மட்டும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வேற, 2021 ஆன்வர்ட்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வேற. ஆனா சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா என்டர்பிரனர்ஷிப் இந்த சப்ஜெக்ட் தான். ஓகேவா? பிபிஏல. ஸோ அதனால கரெக்டா உங்க பேட்சை பார்த்து அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்ல வாங்கி நீங்க எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செமஸ்டர் எழுதியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ பார்ட் 1 கிளிக் பண்ணுங்க. பார்ட் 1 கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த பேஜ் வந்துடும். 58 பேஜஸ் இருக்கு டைம் டேபிள்ல. அதனால அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா
பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து தேர்ட் இயருக்கு வந்து 22/5 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மே 22 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து அடுத்தது போனீங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் பார்ட் 2 இருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜஸ் ஓப்பன் ஆயிரும். இது ஒரு 59 பேஜஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லிங்க் நான் கொடுக்குறேன். பிஎஸ்சி கார்மெண்ட்ஸ் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் பிரான்ச், ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசி எல்லாமே இருக்கும். அதனால இருக்கக்கூடிய டைம் டேபிள் ஃபுல்லா நீங்க பார்த்துக்கோங்க. எல்லா லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்க போய் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே பார்த்துருங்க. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்துருங்க. உங்க சப்ஜெக்ட் ரெகுலருக்கு உண்டான முதல்ல எழுதிக்கங்க. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி அரியர் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாராவது சப்ஜெக்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதையும் நீங்க வந்து அந்த டைம் டேபிள் என்ன செஷன், முக்கியமா வந்து செஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் எஃப்என்னா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் கோடை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் பார்த்துக்கோங்க. அதை வச்சுதான் நீங்க கொஸ்டின் பேப்பரே இது நமக்கானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே ஹால் எழுதுறப்ப ஒரே சப்ஜெக்ட் வேற வேற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து எழுதுறீங்கன்னா இப்போ வேற வேற கொஸ்டின் பேப்பரா இருக்கும். நீங்க மாத்தி வாங்கி எழுதிட்டீங்கன்னா யூ ஆர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். ஹாலில் இருக்கிற இன்விஜிலேட்டரோ காலேஜோ வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகாது. மாத்தி எழுதிட்டீங்கன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அதனால கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து சப்ஜெக்ட் டைட்டில் மட்டும் பார்க்கக்கூடாது, பேட்சை பார்க்கணும், கொஸ்டின் பேப்பர் கோடு பார்க்கணும். நீங்க டைம் டேபிள் நோட் பண்றப்பவே இந்த கொஸ்டின் பேப்பர் கோடையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த சப்ஜெக்ட்க்கு நேரா. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ அதனால வந்து இது சம்பந்தப்பட்ட லிங்க்ல பார்த்து நீங்க உங்க டைம் டேபிள எக்ஸாக்டா நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ அடுத்தது பிஜி டைம் டேபிள் வரும். அதை வச்சுட்டும் நாம பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.